ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாமி பொண்ணு டிவி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 50 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ இது ஆயிலில் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா, நான் பெரிய சைஸில் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கலர் வரணும். இது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து இந்த தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா, நான் தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா குழஞ்சதும் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியோடு சேர்த்துக்கோங்க. இது கூட டேஸ்ட்டுக்காக எந்தளவுக்கு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோ. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்துருக்க மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க 1/4 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணியெலாம் இப்போ சேர்க்காதீங்க. நம்ம யூஸ் பண்ண எண்ணெய் நல்லா திரண்டு வரணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணி சேர்த்த உடனே நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் விடுங்க. உங்கள் குக்கர் எப்படின்னு பார்த்துட்டு 4 விசில் இல்லை 5 விசில் விடுங்க. நான் 5 விசில் விட போகிறேன். 5 விசில் வந்த பிறகு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து குக்கர் மூடி நான் திறக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கிரேவி ரெடியாக இருக்குது. கறி நல்லா வெந்திருக்குங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது லாஸ்ட் டைமில் சேர்க்கும் போது மட்டும்தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியை ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் ஃபைனலில் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. சும்மா சிம்பிளான டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.